வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வரும் டிஜிபி அவர்களும் இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் சட்டமாக. அது என்னவென்றால், காவலர்கள், காவல்துறையிலே பணிபுரிபவர்கள் கடைநிலை காவலராக இருந்தாலும் சரி, டிஜிபியாக இருந்தாலும் சரி, அனைவரும் காவலர்கள் தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்த ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அனைத்து துறை காவல் நிலையங்களிலும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களும் பணிபுரியவர்கள் வெளி மாநிலத்திற்கோ வெளி இடத்திற்கோ அல்லது வெளி ஊர்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் காவலர் தான் தவிர, விடுப்பில் இருந்தாலும் சரி, விடுப்பில் இல்லை என்றாலும் சரி, தனிப்பட்ட அலுவலகத்துக்கு சென்றாலும் சரி, அவர்களுடைய தொலைபேசி எண் நேராக டிஜிபி அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், எனது தனிப்பட்ட கருத்தாக இதை பதிவிடுகிறேன். ஒரு குற்றம் நடக்கும் இடத்தில், அதாவது உதாரணத்திற்கு ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் லுங்கி அணிந்து கொண்டு, டிஷர்ட் அணிந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுகிறார் என்றால், உடனே அது தமிழகத்து காவல்துறை எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் அங்கு சென்றால் உடனடியாக அவர் அதை செல்போனில் படம் எடுத்து அந்த வண்டியினுடன் வீடியோ படம் எடுத்து அனுப்பினால் அந்த வண்டிக்கான ஓட்டுநரும் வண்டிக்கான அபராதமும் உடனே வசூலிக்கப்பட வேண்டும் அரசுக்கு. இது குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக நான் கருதுகிறேன். எனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் பேட்ச் அணிய வேண்டும். யூனிஃபார்ம் இல்லாமல், காக்கி சீருடை இல்லாமல் இயக்கக்கூடாது என்ற சட்டத்திட்டங்கள் இருந்தும் அதை மீறுபவர்களுக்கு இது பொருந்தும் என்பதை தனிப்பட்ட முறையில், அதாவது வேலூரிலே இருந்து ஒருவர் சென்னைக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றால், அல்லது கோயம்புத்தூர் செல்கிறார், சேலம் செல்கிறார் என்றால், அங்கு அவர் டூ வீலர் ஏதோ ஒரு வேலை விஷயமாக திரியும் பொழுது அங்கே ஒருவரை பார்த்தாலும் தமிழக காவல்துறை அதிகாரி, காவலர் என்ற உரிமையோடு அவர் செல்போனிலே அந்த ஃபோட்டோ வீடியோவை எடுத்து சம்மந்தப்பட்ட டிஜிபி அலுவலகத்திற்கு ஃபார்வேர்ட் செய்தார். உடனடியாக போக்குவரத்து துறைக்கு இதை அனுப்பி எந்த காவலர் வேண்டுமானாலும் தமிழகத்தில் எந்த மூலையில் தவறு நடந்தாலும் கண்டிக்கும், தண்டிக்கும், அபராதம் விதிக்கும் உரிமையை காவல்துறை கடைநிலை ஊழியருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. இது என் சிந்தனையில் தோன்ற காரணம், இந்த கிளாப்பாக்கம் பாலியல் தொந்தரவு பெண் பாதிக்கப்பட்டதை குறித்து. அதே சமயத்தில் இந்த ரயிலில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு சிசிடிவி கேமராவோ அல்லது அதுவோ அல்ல, சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிக்க ஆங்காங்கே, அதாவது டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட்டை வழங்கும்போதே ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி நிச்சயம் ட்ரெயினிலோ அல்லது விமானத்திலோ செல்ல அனுமதிக்கக்கூடாது. அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியினுடைய ஆதார் எண்ணையும் அவருடைய கைரேகையும் அனைத்து துறைகளிலும் பதியப்பட வேண்டும். உதாரணத்துக்கு, வேலூரிலிருந்து பெங்களூர் செல்கிறான் ஒரு குற்றவாளி என்றால், அவன் ரிசர்வேஷன் பெட்டியில் செய்யும்போது ஆதார் இணைக்கிறான் என்றால், அந்த ஆதாரில் இருக்கக்கூடிய விவரங்களை சேகரிக்கும் பொழுது உடனடியாக இவன் எங்கு புக் செய்கிறானோ அங்கே இருக்கிற காவல்துறைக்கு இதை தெரியப்படுத்த உதவியாக இன்றைக்கு கணினி மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மாற்றங்களில் இதுவும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், குற்றங்கள் நடக்கக்கூடாது, பொதுமக்கள் அமைதியாக இருக்கக்கூடும். அதற்கான வழிமுறைகளை தான் நான் என் மனதில் பட்டதை இதை பதிவிடுகிறேன். அதே சமயத்தில் இரவு நேரங்களிலும் சரி, பகல் நேரங்களிலும் சரி, தனியாக செல்லும் பெண்கள், நீங்கள் ஒரு ஆட்டோவில் ஏறினால் ஆட்டோவின் இருக்கைக்கு பின், அதாவது டிரைவர் இருக்கைக்கு பின்னால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும். அதில் ஆட்டோ எண், ஆட்டோனுடைய டிரைவருடைய உரிமையாளருடைய பெயர் மற்றும் விலாசம் அனைத்தும் இருக்கும். அதை உங்கள் செல்போனிலே ஃபோட்டோ எடுத்து சம்மந்தப்பட்ட உங்களுடைய உறவினர்கள், தகப்பனார், அண்ணன், தம்பி, நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு அதை அழித்து விடுங்கள். இதை உங்களுடைய தற்காப்புக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழி. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் நான் வேண்டுகிறேன். எனவே காவல்துறைக்கு சிறப்பு அதிகாரமாக எந்த ஒரு கடைநிலை காவலராக இருந்தாலும் தமிழகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர் என்னுடைய லிமிட்டில் இது இல்லை, இது வேலூர் லிமிட், இது காட்பாடி லிமிட், இது சித்தூர் லிமிட், இப்படி என்று சொல்லாமல் காவலர், தமிழக காவலர் என்ற உரிமையோடு அவர் எல்லா இடத்திலும் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றங்களை தடுக்க நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.